Good morning, students. Today we are talking about social science, the first lesson, geography first lesson, book back questions, evaluation. Choose the correct answer. மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது புவியியல்ல முதல் பாடம் பாறை மற்றும் மண். அந்த பாடத்தில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நம்ம 3 days இது லீவ் இருக்கிறது. கம்மிங் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அப்போ வீட்டில் உட்காந்து நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் உட்காந்து இதை ஃபுல்லாக உங்கள் சோசியல் சயின்ஸ் நோட்டில் என்ன செஞ்சிடணும், எழுதிவிட வேண்டும். Write down your social science note. 3 days leave. So, simple homework. Okay. இது எழுதுறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும், படித்து விட வேண்டும். எழுதும் போதே என்ன செஞ்சிடணும், சொல்லி சொல்லி எழுதணும். மனசில் எப்படி செஞ்சிடும், அப்படியே பதிஞ்சிடும். படித்து விட வேண்டும். சரியா? சரி. இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்பர் 1. Which of the following known as pair of rocks? Answer C. Lithosphere. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதில் முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது? விடை இ. நிலக்கோளம். நிலக்கோளம். The next one, second. Question number 2. World Soil Day is observed on. World Soil Day is observed on. Answer D. 5th December. 5th December. உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். விடை இ. டிசம்பர் 5. டிசம்பர் 5. சரி. The third one. Fossils are found in. Fossils are found in. Answer A. Sedimentary rocks. Sedimentary rocks. Fossils are found in sedimentary rocks. 3. உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. உயிரின படிமங்கள் டேஷ் பாறைகளில் காணப்படுகின்றன. விடை படிவு பாறைகள். படிவு பாறைகள். The next, number 4. The top layer of soil is called as. The top layer of soil is called as. Answer A. Organic layer or humus. Organic layer or humus. நாலாவது கேள்வி, மண்ணின் மேல்நிலை அடுக்கு. விடை A. கரிம மண் அடுக்கு. கரிம மண் அடுக்கு. The next one, 5th question.
Ideal soil for growing cotton is answer B, black soil. ஐந்தாவது கேள்வி, பருத்தி வளர ஏற்ற மண். பருத்தி வளர ஏற்ற மண். பருத்தி வளர்வதற்கு ஏற்ற மண். விடை ஆ, கரிசல் மண். கரிசல் மண். பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். The next one, sixth question. Question number 6. The major components of soil is answer B, minerals. Answer B, minerals. சரி, ஆறாவது கேள்வி, மண்ணின் முக்கிய கூறுகள். மண்ணின் முக்கிய கூறு விடையா கனிமங்கள். The seventh question. Which one of the following is the most productivity category of soil? Answer A, alluvial soil. ஏழாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? கீழ்கண்டவற்றுள் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? விடை வண்டல் மண். The next, அதாவது மாணவர்களே, உங்களுக்கு அந்த மேட்ச் த ஃபாலோயிங் அதில் நம்ம 2 பகுதியாக இருக்குது மேட்ச் த ஃபாலோயிங்கில். அதை பார்த்துட்டு அதன் பின்பதாக நம்ம என்ன செய்யலாம், மேட்ச் த ஃபாலோயிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் ஆன்சர். அதில் சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போது அந்த ஸ்மால் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மொத்தம் ஸ்மால் கொஸ்டின்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் 2 பகுதியாக இருக்குது. இந்த ஸ்மால் கொஸ்டின்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஸ்மால் கொஸ்டின்ஸில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மாதிரி பிக் கொஸ்டின்ஸ், விரிவான விடையளி, அதில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது.
சரி, இப்போ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இதை வந்து முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். ஓகே, சரி. த ஃபர்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். அதில் ஏ கிரானைட். கிரானைட் இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து ஆன்சர் செகண்ட் ஒன், புளூட்டோமிக் ராக். புளூட்டோமிக் ராக். கிரானைட்டுக்கு வந்து அடியாள பாறைகள். அடியாள பாறைகள். த நெக்ஸ்ட் பி சாயில் லேயர். சாயில் லேயர் மண் அடுக்கு. அதுக்கு வந்து the first one bed rock. bed rock அதுக்கு வந்து அடிப்பாறைகள். மண் அடுக்கு சாயில் லேயர் அப்படிங்கிறதுக்கு அடிப்பாறை. சரி, அதுக்கப்புறம் 3 சி வாரன் ஐலாண்ட். வாரன் ஐலாண்ட் அதுக்கு வந்து ஆன்சர் 4 ஆக்டிவ் வல்கானா. ஆக்டிவ் வல்கானா அதாவது பாரன் தீவு அப்படிங்கிறதுல வந்து விடை வந்து 4வது செயல்படும் எரிமலை. செயல்படும் எரிமலை. பாரன் தீவில் வந்து செயல்படும் எரிமலைகள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. சரி, the next one D soil conservation. soil conservation answer 4. answer soil conservation. soil conservation இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? soil conservation. அதுக்கு ஆன்சர் soil conservation. soil conservation. strip farming. strip farming. D soil conservation க்கு வந்து ஆன்சர் strip farming. நம்பர் 3 strip farming. சரி, the next one மண் வள பாதுகாப்பு. மண் வள பாதுகாப்பு இதுக்கு வந்து பட்டை பயிரிடல் வேளாண்மை. பட்டை பயிரிடல் வேளாண்மை. பட்டை பயிரிடல் வேளாண்மை. சரி, அதுக்கப்புறம் the next one அடுத்ததாக வந்து அந்த பொறுத்துகையில் 2வது ஒரு பகுதியை இருக்குது. பசால்ட். பசால்ட் இதுக்கு வந்து ஆன்சர் எக்ஸ்ட்ரூசிவ் இக்னஸ். எக்ஸ்ட்ரூசிவ் இக்னஸ். பசால்ட் கருங்கல் இதுக்கு ஆன்சர் வந்து வெளிப்புற தீப்பாறைகள். வெளிப்புற தீப்பாறைகள். ஏக்கு ஆன்சர் வந்து 2 வெளிப்புற தீப்பாறைகள். சரி, பி லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன். லைம்
ஸ்டோன். ஆன்சர் 4. பிக்கு வந்து 4. ஆன்சர் 4. செடிமெண்டரி ராக். செடிமெண்டரி ராக். செடிமெண்டரி ராக். சரி, அதுக்கப்புறம் சி. லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல்லுக்கு வந்து ஆன்சர் வந்து படிவு பாறைகள். படிவு பாறைகள். சி. கோல். கோல். அதுக்கு வந்து விடை நம்பர் 1 ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட். சி நிலக்கரி. அதுக்கு விடை ஆந்த்ரசைட். டி ஜெனிஸ். ஜெனிஸ். இதுக்கு வந்து ஆன்சர் மெட்டமார்பிக் ராக். மெட்டமார்பிக் ராக். ஜெனிஸ். ஆன்சர் மெட்டமார்பிக் ராக். ஜெனிஸ். ஆன்சர் உருமாறிய பாறைகள். டி வந்து ஜெனிஸ். அதுக்கு ஆன்சர் வந்து உருமாறிய பாறைகள். சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், அந்த பிரீஃப் கொஸ்டின்ஸ். என்ன ஆன்சர் பிரீஃப்லி. இதில் வந்து நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுனா போதும். த ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் ஆர் igneous rock formed? How are the first question, how are igneous rock formed? Formed. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து the igneous rocks are formed by the solidification of molten magma. அதில் வந்து அந்த ஹெட்டிங்கே இருக்குது. இக்னியஸ் ராக்னு ஹெட்டிங் இருக்குது, அது கீழே இருக்குது பாருங்க. The igneous rocks are formed by the solidification of molten magma. இதான் வந்து ஆன்சர். இப்போ தமிழ் புக்கில் வந்து தீப்பாறைகள். தீப்பாறைகள் அப்படின்ற பகுதியில் வந்து, அதாவது 100வது பக்கத்தில் தீப்பாறைகள் என்ற பகுதியில் அந்த தீப்பாறைகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து, தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியில் இருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானது ஆகும். தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியில் இருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவாகியது ஆகும். அதுக்கப்புறம் the fourth one, state the types of soils. அதாவது மண்ணினுடைய வகைகளை கூறுக. மண்ணினுடைய வகைகளை கூறுக. இது வந்து இப்போ வந்து எங்க இருக்கு, தமிழ் புக்கில் வந்து 105வது பக்கத்தில் இருக்கு. மண்ணின் வகைகள் வந்து வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலைமண், பாலை மண் எனப்படும். மண்ணின் வகைகள் வந்து எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை எவையெல்லாம்? வண்டல் மண், கரிசல் மண், இதுக்கப்புறம் செம்மண், நெக்ஸ்ட் ஒன் சரளை மண், மலைமண், பாலை மண் என்று 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. சரி,
இது இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப். இதில் செகண்ட் ஒன், கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி ராக்ஸ். கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி ராக்ஸ். அதாவது கிளாசிஃபிகேஷன். இந்த ராக்ஸில் various types. There are 3 types: igneous rocks, sedimentary rocks, metamorphic rocks. இந்த 3 டைப்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி என்ன செய்யலாம், நம்ம எழுதுறது தான் இந்த ஒரு பேராகிராஃப். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணுங்கள். இந்த ராக்ஸ், பாறைகள், அதை நல்லா ரீட் பண்ணி நீயாகவே என்னச்சு எழுது, கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், எழுதணும். அப்போது இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் சொல்லியாச்சு. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இதை என்ன செஞ்சிடணும், சும்மா இருக்கக்கூடாது, இதை படிச்சிடணும். சரியா? அந்த 3 நாளில் என்ன செஞ்சிடணும் உட்காந்து. இது சிம்பிள் ஒர்க், வெரி சிம்பிள் ஒர்க். ரொம்ப அதிகமான ஒர்க் உங்களுக்கு கொடுக்கல, வெரி சிம்பிள் ஒர்க் தான் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் கவனமாக உட்காந்து இதை வேலையை முடித்து அதுக்கப்புறம் மற்ற லெசன்ஸு, மற்ற பாடங்கள் கொடுக்குறதையும் நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக எழுதணும். இந்த 3 நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இல்லைன்னா நமக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. 20th பரீட்சை இருக்குது. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 20th அப்போது குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள்லாம் என்ன செய்யணும், இப்போவே இருந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ டெஸ்ட்டில் நல்லா எழுதியிருக்கிறீங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன செய்யலை, தரல, பேப்பர்ஸ் ஸ்கூலில் கொண்டு கொடுக்கல. அதெல்லாம் சீக்கிரத்தில் கொண்டு கொடுத்துருங்க. ஓகே, பாய். We will see the next class. Bye.